அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபுல் செட் ஆஃப் மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் 10 சாப்டருக்கான எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் 7 புக்லெட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கிங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரீஸில் நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஐடியாஸில் கொஷின்ஸ் வந்து 10 சாப்டருக்குமே நான் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து அதனுடைய கொஷின் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஸ்பைரல் பைண்டிங் போட்டு 7 புக்லெட்ஸ் உங்களுக்கு கொரியர் வந்துடும். ஸோ அது கூட ஒரு ஃபார்முலா புக்லெட்டும் வந்துடும். பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஐடென்டிட்டியுமே உங்களுக்கு வந்து நான் ஃபார்முலாவாக நீட்டாக கொடுத்துருப்பேன் என்னுடைய மெட்டீரியலில். ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய ஐடியாஸில் வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருப்பேன். இது பாருங்கள், இந்த கலெக்ஷனில் எது வந்து இந்த 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 டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய இன்வேரியன்ஸ் ஸ்பேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்வேரியன்ஸ் ஸ்பேஸ்னால் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக W is a invariant under invariant under T இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. T of W is a subset of W ஆகும். ஓகே, அப்போ அதுக்கேற்ற ஸ்பேஸ் எங்க நடக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அப்போ இதை எடுத்து போட்டு பாருங்க. T of x, 0 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் காம்பனண்ட்டு அப்படியே தான் இருக்கு, y காம்பனண்ட்டு 0 அப்படியே வந்துச்சு பாருங்க. விச் இஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் W. என்னன்னா இந்த 2 என்ற ஸ்கேலார் தான் உட்காந்துட்டு இருக்கு. அது 2, x நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னா 2 times x, 0 அப்படி பார்க்குறீங்க. which is nothing but subspace of W. அப்போ இன்வேரியன்ட் ஆஃப் T பார்த்தீங்கன்னா என்ன வருது? ஆப்ஷன் ஏ வருது. புரியுதுங்களா? ஸோ இன்வேரியன்ட்னா என்ன? T of W is a subset of W. ஒவ்வொரு டெஃபினேஷனும் மைண்டில் கரெக்டாக நிறுத்திடணும். இதுதான் அப்படின்றது பர்ஃபெக்டாக வரணும். ஸோ டெஃபினேஷனுமே நான் வந்து நீட்டாக மெட்டீரியலாக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். 10 சாப்டருக்கும் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், வாட் இஸ் இன்வேரியன்ஸ் ஆஃப் ஸ்பேசஸ்? W is a invariant under T இருக்குது அப்படின்னா T of W is a subset of W. ஸோ அப்போ கிவன் ஸ்பேஸை நீங்கள் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ கிவன் ஸ்பேஸ்லாம் என்ன? அப்போது எதுக்கு வந்து T of W வந்து சப்செட் ஆஃப் Wவாக போகும் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ இதில் வந்து எக்ஸ் காம்பனண்ட்டு as it is, y காம்பனண்ட்டு 0. T of x, 0ன்னு போட்டிங்க அப்படின்னா 2x, 0 வந்து நிற்கும். இது வந்து 2 times x, 0. இது உங்களுக்கு தெரியுது 2 times W. 2 times W is a subset of W. அப்போது உங்களுக்கு T of W is a subspace of என்ன வந்துச்சு உங்களுக்கு W. ஏன்னா என்டையர் W உள்ள விட்டேன். ஸோ அவுட்புட் வந்து உங்களுக்கு Wனே கிடைக்குது. அப்போ எவ்வளோ பியூட்டிஃபுல் கொஷின் பாருங்க. ஸோ இது போல நிறைய ஐடியாஸ்ல இருக்குங்க கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் சப்செட் ஆஃப் ஆர்ட் இஸ் ஸ்டாண்டர்ட் யூக்ளிட் மெட்ரிக் விச் இஸ் காம்பாக்டா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ காம்பாக்டா என்ன? க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட். எந்த ஆப்ஷன் வரும்? இது மட்டும்தான் வரும். சர்க்கிள் இது ஆக்சுவலாக க்ளோஸ்டாகவும் இருக்கு, பவுண்டடாகவும் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் சர்க்கிள். ஸோ இது காம்பாக்ட். இது நாட் க்ளோஸ்டு பட் பவுண்டடு. இது வந்து உங்களுக்கு அன்பவுண்டட். க்ளோஸ்டு இதுவுமே உங்களுக்கு க்ளோஸ்டு தான் பட் அன்பவுண்டட். அப்போது இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இது இல்லாமல் ஐனிபோரல். இது ஐனிபோரலில் ரியல் அனாலிசிஸ்லேயே இருக்குது பாருங்களேன். ஸோ நீட்டாக இருக்கும். 10 சாப்டர் கொஷினுமே பக்காவாக கொடுத்துருப்பேன். இது பாருங்கள், இது வந்து கண்டினியூஸாக யூனிஃபார்ம் கொஷின், ரொம்ப முக்கியமான கொஷின். லெட் f is a map from open interval 0, 2 r defined by f of x equal to 1 by x. Which of the following statement is true about f ன்னு சொல்லி கேட்குறாங்க. If this f is uniformly continuous but not uniform, bounded, no limit at any pointல எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த பாயிண்ட்லையுமே இதுக்கு லிமிட் கிடைக்கல அப்படின்றாங்க. தப்பு. f of half போட்டிங்கன்னா கிடைக்கும், 2 வந்து நிற்கும். ஓகே, அப்போ த்ரோட் இன்டர்வல் லிமிட் கிடைக்குது, இது ஃபால்ஸ். பவுண்டட்னா அன்பவுண்டட். ஏன்னா நியர் 0 போடுறீங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0க்கு அப்ளை பண்ணும்போது 1/0 இன்ஃபினிட்டி அன்பவுண்டட் போடும். ரேஞ்ச் செட் வந்து 0 to infinity போயிடும். அப்போ அன்பவுண்டட். பவுண்டட்ன்றது ஃபால்ஸ். யூனிஃபார்ம்லி கண்டினியூட்டினா ஃபால்ஸ். பிகாஸ் 0ல அன்டிஃபைன்டு, என் பாயிண்ட்ல லிமிட் கிடைக்கணும். அதாவது a, bல யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருந்தால் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a f of xம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு b f of x எக்ஸிஸ்ட் ஆகும். இதுதான் யூனிஃபார்ம் கண்டினியூட்டி. இப்போ f of x equal to 1 by xக்கு x equal to 0 சப்ஸ்டிட் பண்ணி என்ன கிடைக்கும்? f of 0 equal to 1 by 0. அப்போ அன்டிஃபைண்டாக போகுது பாருங்க. ஓகே, அப்போ ஒன்லி கண்டினியூஸ் நாட் யூனிஃபார்ம்ன்றது அங்கே கரெக்டான ஆப்ஷன். ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் இருக்கு பாருங்களேன், நீட்டாக இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ நீட்டாக கொடுத்துருப்பேன். ஓகே, இது ரொம்ப முக்கியமான. லெட் x, t be a metric space. A is a subset of x. Boundary of A denotes D of A. டிஃபைன்ஸ் நான் சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போது பவுண்டரி ஆஃப் ஏ வந்து 2 விதத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் வித் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ க்ளோஷர். ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் வித் ஏ காம்ப்ளிமெண்டோட க்ளோஷர், இது வந்து பவுண்டரி. அதே போல் ஏ க்ளோஷர் மைனஸ் இன்டீரியர் ஆஃப் ஏ, ரெண்டுமே ட்ரூ தான். அப்போது போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டுங்க. பவுண்டரி ஆஃப் ஏ எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ஒரு செட்டோட பவுண்டரி எப்படிலாம் இருக்கலாம்? இப்போது ஒரு செட்டோட பவுண்டரி
அதனுடைய க்ளோஷர் இன்டர்செக்ஷன் வித் அதனுடைய காம்ப்ளிமெண்ட் எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க. ஓகே, அடுத்து அது ஏ க்ளோஷர்லேருந்து இன்டீரியரை கழிச்சிட்டா போதும், பவுண்டரி கிடைச்சிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதெல்லாம் ஐடியாஸாக நீங்கள் பார்த்துக்கணும். லிமிட் என்ன கிடைக்கும், இதெல்லாம் அப்படியே சேலஞ்சிங்கான கொஷினாக பார்த்து நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு தான் எம்சிக்யூஸ் கலெக்ஷன்ஸ் வாங்கி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இதுக்கு லிமிட் எடுத்தால் என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். லிமிட் எடுத்தால் நம்ம e⁴2 y e⁴2. ஸோ ஜஸ்ட் இது எப்படி இருக்குது அப்படின்னா 1 + f of x whole power g of x ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு எதுக்கு ஈக்குவல்னா e power limit x tends to a particular point x0 into f of x into g of x. அவ்வளோது. இப்போது as limit n tends to infinity தானே கொடுக்குறீங்க, போடுங்க. அப்போ e power limit n tends to infinity 2/n into n n கட் ஆகிடும். அப்போ e⁴2. அப்போ ஆன்சர் என்னது e². புரியுதுங்களா? ஸோ எவ்வளோ ஒரு வேல்யூபிள் ரிசல்ட்டாக தெரியுது பாருங்கள். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பாருங்கள், இது ஒரு ரிசல்ட். என்ன ரிசல்ட் கமாண்ட் பண்ணுங்க. ரோல்ஸ் சேரும் மென்ஷன் பண்ணிட்டேன். f is continuous differentiable ஈக்குவல் பாயிண்ட்ல இமேஜ் வேல்யூ 0வா இருக்கு. அப்போ there exists a point c such that f dash வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகிடும் 0 ஆகிடும். டெரிவேட்டிவ்ஸ் 0. இது மீன் வேலிட் தேரும், இது ரோல்ஸ் தேரும். இதில் மீன் வேலிடில் f dash of c வந்து f of b minus f of a இல்லைங்களா, டிவைட் பை b minus c. இது ரெண்டுமே ஈக்குவல் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகிடும் 0 ஆகிடும். கண்டிஷன் என்ன, f of a equal to f of bன்றதுல ஈக்குவல் கேஸில் கண்டிஷன் 0 ஆகிடும். அப்போ f dash of c வந்து உங்களுக்கு 0. ஓகே, இது பாருங்க. இதெல்லாம் அப்படியே ஒரு கலெக்ஷன் ஆஃப் கொஷின்ஸை டிஃப்ரெண்டாக நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, u கொடுத்துட்டாங்க, ஹார்மோனிக் கான்ஜுகேட் v என்னன்றது கேட்குறாங்க. போடலாமே. இது எப்படி இருக்குது பார்த்தா தெரியுதுங்களா? f of z வந்து z² இருக்கு, அதாவது x + iy அந்த ஹோல் ஸ்கொயர் போடுங்க. x² - y² + 2yxy. இந்த டக்குன்னு யோசிக்கிறதுக்கு எப்படி கிடைக்குது, x² - y² பார்ட் எங்கே வரும்னு பார்க்குறோம். z² ஃபங்க்ஷனில் ஓடியாடு. அப்போது உங்களுடைய என்னுடைய ஹார்மோனிக் கான்ஜுகேட்டை என்ன கிடைக்குது பாருங்க 2xy. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். இது போல் நிறையா போடலாங்க, நிறையா ஷார்ட்கட் இருக்குது. அதுக்கு தான் நான் வீடியோ பார்க்க சொல்கிறது. தயவுசெய்து வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணம் தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறையா ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஒரே ஃப்ளோவாக கிளாஸஸ் போட்டுகிட்டே வருவேன். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் அட்டென்ட் பண்ணுங்கள், எம்சிக்யூஸை இமீடியட்டாக வாங்கி படிங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.